நொறுங்கிடுச்சே. பாகன் விழுந்த இடத்தையே உற்று பார்த்த தெய்வானை. அப்பிய சோகத்தில் திருச்செந்தூர் யானை. திருச்செந்தூர் கோயில் யானை இன்னமும் இயல்பு நிலைமைக்கு திரும்பவில்லை. இன்றும் பாகன் நினைவிலேயே இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. யானை தற்போது 5 நாட்கள் தொடர் கண்காணிப்பில் வைத்திருக்க அதிகாரிகள் முடிவு செய்துள்ள நிலையில் யானை புத்துணர்வு முகாமுக்கு அனுப்புவது தொடர்பாக அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தெரிகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய திருக்கோயிலில் தெய்வானை என்ற 26 வயது பெண் யானை பராமரிக்கப்பட்டு வருகிறது. 2 நாட்களுக்கு முன்பு உதவி பாகன் உதயகுமார், அவரது உறவினர் சிசுபாலன் ஆகிய 2 பேருமே யானை தாக்கி கொன்றுவிட்டது. இருவருமே யானையை சுற்றி சுற்றி வந்து செல்ஃபி எடுத்திருக்கிறார்கள். யானையின் துதிக்கையில் முத்தமிட்டபடியும் செல்ஃபி எடுத்திருக்கிறார்கள். புதிதாக சிசுபாலன் என்பவர் தொட்டதால் மிரண்டு போன தெய்வானை அவரை தூக்கி சுவற்றில் வீசியது. அவரை காப்பாற்ற ஓடி வந்த உதயகுமாரையும் துதிக்கையால் தள்ளிவிட்டது. 2 பேரும் சுவற்றில் பலமாக மோதி விழுந்து படுகாயம் அடைந்து இறந்து விட்டனர். பாகன் உதயகுமார் ஆனால் சிறிது நேரம் கழித்து பாகன் உதயகுமாரை தான் பாகன் உதயகுமாரை அடையாளம் கண்டது. அவரை துதிக்கையால் தடவி கொடுத்து அவரை எழுப்பிவிட முயன்றது. உதயகுமார் அருகில் மண்டியிட்டு அவரை பார்த்து கொண்டே இருந்தது. போலீசார் உதயகுமாரின் உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக எடுக்க முற்பட்ட போதும் எடுக்க விடாமல் தடுத்திருந்திருக்கிறது. பிறகு மற்ற 2 பாகன்கள் ராதாகிருஷ்ணன், செந்தில்குமார் 2 பேரும் யானையின் அதற்குரிய பாஷையில் பேசி சமாதானப்படுத்திய பிறகே பாகனை உடலை போலீசார் எடுத்துள்ளனர். பிறகு யானை மீது தண்ணீர் பீச்சி அடித்து சாந்தப்படுத்தி கம்பி வேலை போட்ட அறைக்குள் கட்டி போடப்பட்டது. பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. யானையிடம் ஆசிர்வாதம் வாங்குவதற்கும் பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருந்த நிலையில் நேற்று முன்தினம்தான் வெறும் பழங்களை சிறிதளவு சாப்பிட்டுள்ளது. சம்பவம் நடந்த இத்தனை நாள் ஆகியும் இயல்பான உணவை இன்னும் சாப்பிடவில்லையாம். இந்த நிகழ்வுக்கு பிறகு ஆக்ரோஷமாக இல்லை என்றாலும் தெய்வானை யானை சோகத்துடனே உள்ளது. பாகன் உதயகுமார் நினைவிலேயே இருந்து வருவதாகவும் பாகன் இறந்த இடத்தையே உற்று பார்த்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே யானையை 5 நாட்கள் தொடர் கண்காணிப்பில் வைத்திருக்க அதிகாரிகள் முடிவு செய்துள்ள நிலையில் யானையை புத்துணர்வு முகாமுக்கு அனுப்புவது தொடர்பாகவும் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளிவருகிறது. யானை பாகன் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து கோவில் வளாகத்தில் உள்ள கடைகள் அனைத்தும் அன்றைய தினம் 11 மணியில் இருந்து மாலை வரை அடைக்கப்பட்டது. மேலும் ஒவ்வொரு கடை முன்பும் கருப்பு துணி கட்டப்பட்டிருந்தது. யானைக்கு மன அழுத்தம் ஏற்பட்டால் அது பாகன்களின் வார்த்தைக்கு கட்டுப்படாது. அது கீழ்ப்படிய மறுக்குமாம். அதை சமாதானப்படுத்துவதற்கு ஒரே வழி ஓய்வு கொடுப்பதுதானாம். நல்ல சூழலில் ஓய்வெடுக்க வைத்தால் யானை அமைதியாகிவிடும் என்கிறார்கள்.